போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் விஷயமாக நம்ம வந்து சிவகாசி போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹலோ ராஜமுத்து, இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சேவர் கோயில், அண்ணா கோயிலா சங்கர் கோயிலா, சங்கர் சேவல், சங்கர சேவல் அண்ணா அப்படி தான் போட்டு சங்கர் சேவல் தான் அந்த நேம் போர்டை பாருங்கள். சங்கர் சேவல் ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அந்த போர்டில் இல்லை சங்கர சேவல்ன்ட்டு. ஸோ நான் அந்த போர்டை உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அடிக்கடிக்கு ஞாபகம் மருதி வந்துடுதா. சரி, அந்த போர்டை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேலை விஷயமா வந்திருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த வீடியோலாம் எடுத்து இங்கே இருக்க இயற்கை அழகை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படியே நடந்து கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு வந்திருக்கோன்னா பக்கத்தில் இருக்க வில்லேஜ் பார்த்தீங்கன்னா குண்டி இருப்பு. இல்லடா, குண்டா இருப்புடா. ஐயோ, குண்டா இருப்பா. சாரிங்க, கொஞ்சம் தமிழ்ல தகராறு. கொஞ்சம் தூரத்துல இருந்து கண்ணாடி வேற போட்டு பார்த்தேன்னா அதனால கொஞ்சம் தப்பா படிச்சிட்டேன். குண்டா இருப்பு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல பச்சை மிளகா செடி போட்டிருக்காங்க. எல்லாம் பழுத்து நல்லா காஞ்சி அழகா வந்திருக்குது. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போல. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. ஆமாடா, பச்சை மிளகா இருக்குது. பச்சை மிளகா தான், அது பழுத்திச்சு போல. நம்ம ஊர் மிளகா எவ்வளோ காரன்றதை நம்ம லிங்கேஷ் டேஸ்ட் பண்ணி சொல்லுவா போல. நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு காரம் ஆகாதுங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். பச்சை மிளகா காரமா இல்லாமல் எப்படி இருக்கும்? ரொம்ப காரமாக. இத்தனைக்கும் நான் அந்த முனையில தான் கடிச்சேன் வேற. செம ஸ்மெல்ரா. செம்ம ஸ்மெல்லா, கார் அடிக்குது. நான் இத்தனைக்கும் வெதர் இருக்க பகுதி கூட கடிக்கல. நல்ல வேலை வெதர் இருக்குது கடிச்சுன்னா. எதுவுமே சாப்பிடாம இது காலையில் சாப்பிட்டேன்னா ஆகுது, வயிறு கலக்குதா, கண்ணு லைட்டாக கலங்குதுங்க. காரம் தண்ணி கூட இங்கே பக்கத்தில் குடிக்கிறதுக்கு இல்லை. தண்ணி கூட இல்லை. அவ்வளோ காரம் சாப்பிட்டோடனே விக்கல் வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். முடியல. வாங்க தண்ணி குடிக்க ஓடுறோம். ஐயோ, சோலோ சிப் சேலஞ்செலாம் எப்படி பண்ணுறாங்க? ஸ்பைசி சேலஞ்ச் அது இதுன்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் நான் குட்டியோண்டுங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அதுவே தாங்க முடியல. இதில் எப்படி இந்த சோலோ சிப்பு ஹாட் சேலஞ்சு அப்படின்னு சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இதே மாதிரி இங்கே காஞ்ச மிளகா வேறு நிறைய போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அவர் தோட்டத்தில் இருக்க மிளகா தான் எதை சாப்பிட்டோம் போல இருக்குது. சரியான காரமாக இருக்குது. இது இருக்கு பாரு டேப்பு. தண்ணி வருதா? காலை 8 மணி வரைக்கும் தான் தண்ணி. ஐயோ, அவசரத்துக்கு தண்ணி கூட என்னமாடா கவர்மெண்ட் இந்த டைமிங்க்கு தண்ணி விடுது. அட பாயீங்களா. இது நான் கிணறு அன்னிச்சு தைவடிப்போமா? கிணறு ராமடா, போய் பார்ப்போமா? தண்ணி இருக்கா? ஐயோ, வடிவேல் படத்துல அந்த மாதிரி யானெல்லாம் இருக்கு முருகேசா. செம்மையா இருக்கு. இவங்களாம் ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா நீ லைட்டாக சாப்பிட்டதுக்கே அப்படின்றிய, நான் அவ்வளோ சாப்பிட்ட பாரு. நீ அவ்வளோலாம் சாப்பிடல, நீ வந்து என்னோட சின்ன பீஸ் தான் சாப்பிட்ட. பட் உனக்கு 2 விதை இருந்திருக்கும். ஆனால் இப்போ நினைச்சு சிக்கல் காரம் இதுவாகிடுச்சு போல. எனக்கு ஜொல்லு வடியுது அப்படின்னா பார்த்தீங்களா? ஜொல்லு வடியுது.
ஒரு வழியாக தண்ணி கிடச்சிச்சுங்க. அங்கே இங்கே தேடி கடைசியில் எங்கள் கார் கிட்டே வந்துட்டோம். காரில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி கிடந்துச்சு. முதல்ல போய் அதை எடுத்து தண்ணி குடிச்சிடுவாங்க. அப்பா இதாங்க நீங்களும் கொஞ்சம் எனக்கு வேணாம். ஏன் வயிறு எரியுதுன்னு நீங்கள் வயிறு வயிறு கொஞ்சம் கீழே தண்ணி ஊற்றி அடைச்சிடுங்க. அப்புறம் கொழுந்து விட்டு எரிய போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குறதுக்கோசம் இப்போ ஒரு ஷாப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பொருள் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஸோ எஸ் ஸ்நாக் ஷாப் ரோட்டுக்கு நேராவா? ரைட் ரைட் சரிம்மா சரி. ஸோ இந்த கடையை மூடிட்டாங்க. ஸோ 90s கிட்ஸ் ஃபேவரட்டான ஐட்டம் சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த கடையை மூடிட்டாங்க. ஸோ அடுத்த கடை பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு இருக்காங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். வேணும் மறந்த வடை அது ஒன்று கொடுத்துருங்க. இழந்த வடை ஒன்று கொடுத்துருங்க. இழந்த வடை வேறு எதுவும் வாங்குறேன் முறுக்கு. வேறு என்ன வேணும்? போட்டி தானே? தெரியலையே. போட்டி அப்பளம். இது எப்படி சாப்பிடணுன்றத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். ஓகே. எள்ளு உருண்டை. அதுக்கப்புறம் அந்த பால்கோவா தானே அது? நெய்க்கோ. சரி சரி இதோ அவர் தான். தேங்க்யூ. எவ்வளோ மாதிரி சாப்பிட்டோம்? 15. அந்த போட்டி அப்புறம் வடை. எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நல்லா ஏசி அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த இடத்துல சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வந்து தனி சுகம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட போகிறோன்னா எள்ளு உருண்டை. இங்கிலீஷ் என்ன சொல்லு? சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது எள்ளு உருண்டை. நல்லா பவுட்ரு பண்ணி முந்திரிலாம் போட்டுருவான்ப்பா. எவ்வளோ 5 ரூபா ஒன்று, 5 ரூபாய்க்கு வரத்து தான். இங்கேருந்து 2 பாக்ஸ் போகும்போது அது வேர்க்கடலடா. நெய் பாக்கு, நிஜாம் கொட்டை பாக்கு. டைமிங்கில் கேட்குறான். நெய்யும் இல்லை பாக்கும் இல்லை, ஸ்வீட்டாக இருக்குது. நெய் ஃப்ளேவர்லாம் இல்லை, பால் இருக்குது, மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பால் கோவா ஒன்று பாக்ஸ் அதான் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் ஃப்ளேவரில் இருக்குது. அவ்வளோதாங்க. எங்கள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிக்கு பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிட்டா விக்கல் வருது, ஸ்வீட்டு சாப்பிட்டா தும்பல் வருது. இந்த மாதிரிலாம் பேஷண்ட்டை வச்சு நாங்கள் ஃபுட் ரிவ்யூ பண்ணால் என்ன அவன் பார்த்துக்கோ. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜிக்கு ஃபஸ்ட்டு முறுக்கு கொடுப்போம். முறுக்கு சாப்பிட்டா என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடும். முறுக்குலாம் சாப்பிட்டா ஒன்றாவது பார்த்துருவோம், அதுவும் சாப்பிட்டு பார்த்துருவோம். நிறையா இல்லை. என்ன இருக்குது? முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. முறுக்கு சாஃப்டாக இருக்கும். முறுக்கு தான் நல்லா சாஃப்டாக, பார்க்க சாஃப்டாக, வாயில் கிறிஸ்பியாக இருக்குது. அச்சா முறுக்க மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவேன் நான். சைலண்ட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. வண்டி சவுண்டே இருக்குது. இதுக்கு பேக்ரவுண்ட் ஆடியோவே போட தேவையில்ல. நம்ம இந்த முறுக்கோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வாயில் கடிச்சிட்டு நல்லா கடமுடான்ட்டு இது பார்த்தீங்கன்னா முறுக்கு சாப்பிட்டீங்கன்னா டெய்லி ஒரு முறுக்கு காலைல சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பல்லு வந்து 100 வயசு வரைக்கும் கொட்டாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்.
நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஆனா நீங்க செத்துருவீங்க. டெய்லி ஒரு முறுக்கு தான் சாப்பிடணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா 65 மசாலா போட்டு நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மிளகாலாம் பார்த்துட்டிங்கன்னா பச்சை மிளகாலாம் செம காரமாக இருக்குது. இதுனா மிளகா பொடியா கலர் பொடியா, சுத்தமாக காரமே இல்லை. ஸோ ஃபைனல் ஐட்டம், அந்த பாட்டி கடையில் நாங்கள் ஃபைனல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இலந்த வடைன்னு சொல்லிட்டு ஒரு அப்பளத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்பளத்தை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அது இறந்த இது மாதிரியே தெரியல, இறந்த பழம் மாதிரியே தெரியல. இதை எப்படி சாப்பிட்ணுன்னா அப்படி விரலில் விட்டு அப்படி குடஞ்சி எடுத்துட்டு நான் ஊருக்கு மாதிரி சாப்பிட்றேன். இழந்த வடை தான் நல்லா டேஸ்ட் ஆகுது. சங்கர் சேவல் தான் அந்த நேம் போட பாருங்க. சங்கர் சேவல் ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதான் நினச்சேன் கைஸ், அவன் சொன்னால சங்கர் சேவல் அது ஒவ்வொரு படிக்க போகிறோம். சங்கர் சேவல் இருக்குதுங்க, பட்டு சாக்கு பதிலாக கா இருக்குது. கங்கர் சேவல் ஜஸ்ட்டு ஒரு எழுத்தில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. தமிழில் ஒரு எழுத்து தப்பு பண்ணாலும் என்னென்ன இது மாறுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சாரி. சங்கர் சேவல், சங்கர் சேவலில் கங்கர் சேவல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூரில் ஃபேமஸான சீனி மிட்டாய் வாங்க போயிருக்கோம். வெள்ளை மிட்டாயும் கருப்பட்டி மிட்டாயும் வாங்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆக போகிறோம். ஸோ வாங்க நம்ம போய் சீனி மிட்டாய் வாங்கிட்டு சென்னை கிளம்பலாம். மிட்டாய் கடையில் நம்ம சீனி மிட்டாய் கருப்பட்டி மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு வந்து பாதாம் அண்ட் ஃப்ரூட் மிக்சர் வாங்கியிருந்தோம். ஃப்ரூட் மிக்சர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கொடுத்தாங்க, செம திக்காக இருந்தது. ஸோ இது உங்கள் இதில் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நல்லா திக்காக நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணி செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் யாருனா சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் மிக்சரை டேஸ்ட் பண்ணாமல் போயிடாதீங்க.